சில நேரங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாத இருக்கும். இயேசு சொல்லுவார், நீ பயப்படாத. உன்னை வெட்கப்படுத்துகிற சில சம்பவம் நடக்கும், உன்னை விட்டே போயிடும். ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? உன்னை பார்த்து பயப்படாத, அல்லேலூயா, நான் உன் கூட தான் இருக்கிறேன். யார் அவன் கூட? யார் இருந்தது? இயேசு இருந்தார். அல்லேலூயா. அடக்க ஆராதனை நடத்துவா போனாரு. வசனம் சொல்லு, அவர் உள்ள போய் அழுகிற எல்லாரையும் துரத்திட்டு அவரை உயிரோடு எழுப்பி அவன் கையில கொடுத்தார். அவன் பயப்படல. இயேசு சொன்ன வார்த்தையை அவன் நம்பினான். அவருடைய வார்த்தையை நம்பினான். அல்லேலூயா. நம்மளா இருந்தா நம்புவோமா? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒரு 1 கோடி ரூபாய் ஆண்டவர் தருவார்னா நம்புவோம். தருவார். செத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு எழுப்புவார்னா, அல்லேலூயா, ஏதாவது தருவார்னா என்ன செய்வோம்? ஆமென். இழந்து போகிற சூழ்நிலையிலே வருகிற வார்த்தையை விசுவாசிக்கிற அந்த நம்பிக்கை தான் உறுதியான நம்பிக்கை. நல்லா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிச்சயம் அவர் தருகிறதை தருவார். சூழ்நிலைகள் மாறும் பொழுது பயப்படாமல் அவர் மேல் உறுதியா இருக்கிற அந்த நம்பிக்கையின் அர்த்தத்துல தான் ஆண்டவர் இந்த ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்துல எப்படியா சொல்லுகிறார்? நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உன் போராட்டம், சூழ்நிலை, வேதனை, வெறுப்புகள், அவமானங்கள் எல்லாம், கைவிடப்படுகிற சூழ்நிலை, தூக்கம் இல்லாமையின், அழுகையின் எல்லா சூழ்நிலையும் நான் உன் கூட தான் இருக்கிறேன். இழந்தே போனாலும் நீ பயப்படாத, உன் கூட தான் நான் இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க.